நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை இந்த ஆராதனை வேளையிலே உறுத்தாக்குகிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நல்லது ஒரு சாட்சியை கேட்டோம். சாட்சி சொன்ன அன்பு சகோதரியே நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் அருளை பகுதியை நாம் வாசிக்க கேட்கும். அது நற்செய்தி பகுதி லூக்காவின் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம், லூக்கா அதிகாரம் 17 வசனங்கள் 11 முதல் லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏசையரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே மூங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமேரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறது இந்த அணியினே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போகும், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையை எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரும் தெய்வீக பிரசன்னம் வைத்திருக்கும் ஆலயத்தில் உங்க பிரியமாக இருப்பதாக சுவாமி. ஆமென். இந்த சகோதர சகோதரிகளே, லூக்காவின் நற்செய்தியிலே காணப்படுகின்ற சில தனித்துவமான பகுதிகள் நிறுவனமாச்சு. கடந்த வாரம் நல்ல சமாரியன் உண்மை கூட லூக்காவில் மட்டுமே காணப்படுகின்ற ஒன்றாக மற்ற நூல்களில் பார்க்க முடியாது. இந்த நிகழ்வும் இந்த நிகழ்ச்சியும் லூக்கா மட்டுமே பதிவு செய்கின்றார். ஆகவேதான் இந்த பகுதிகளை லூக் ஸ்பெஷல், லூக்காவின் சிறப்பு பகுதிகள் என்று கூறுவார்கள். ஒரு சுருக்கமாக சில தலைப்பின்களாக நாம் தியானிப்போம். முதலாவது, நன்மைகளை தேடிய தொழுநோயாளிகள். நன்மைகளை தேடிய தொழுநோயாளிகள் 11ஆம் வசனம் படியுங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். கலிலேயா, சமாரியா, இங்க போறார். எருசலேமுக்கு போறார். அப்ப எருசலேமிலிருந்து கலிலேயா, யூதேய, எருசலேமுக்கு போகின்ற வழியில் இடையில என்ன நாடு வரும் என்றால் சமாரியா வரும். கலிலேயாவிலிருந்து யூதேயாவில் எருசலேமுக்கு போகிறார். போகின்ற வழியில் இடையே என்ன நாடு வரும்? சமாரியா வரும். பொதுவாக யூதர்கள் சமாரியா வழியாக செல்ல மாட்டார்கள். மாறாக சமாரியாவை ஒதுக்கிவிட்டு சுற்றி செல்வார்கள். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே எதன் வழியாக தான் செல்வார்? சமாரியா வழியாக தான் செல்வார். ஆக கலிலேயாவிலும் சில யூதர்கள் வாழ்ந்தார்கள். யூதேயா முழுவதும் யூதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் சமாரியாவில் சமாரியர்கள் மட்டுமே வாழ்ந்தார்கள். அவர்கள் யூதர்களால் என்ன பண்ணப்பட்டார்கள்? தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயணத்திலே கலிலேயாவை சேர்ந்த, சமாரியாவை சேர்ந்த 10 தொழுநோயாளிகள் யாரை சந்திக்கிறாங்க? ஆண்டவரை சந்திக்கிறார்கள். இந்த காலத்திலே தொழுநோய் தீர்க்கக்கூடிய ஒன்று. அதற்கு மருந்துகள் உண்டு, அதற்கு தனி மருத்துவமனைகள் உண்டு, அதற்கு மெடிசன் உண்டு, எல்லாமே உண்டு. ஆண்டவர் காலத்தில் தொழுநோய் என்ன கிடையாது, மருந்து கிடையாது. தீர்த்தாக கருதப்பட்ட ஒன்று, நடுவன் சாபமாக கருதப்பட்ட ஒன்று. அவர்கள் ஊருக்கு வெளியே என்ன பண்ண வேண்டும்? வசிக்க வேண்டும். ஊருக்குள் வந்தால் அவர்கள் தங்களை தாங்களே தீட்டு 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 என்று கத்திக்கொண்டே வர வேண்டும். அப்படி கத்திக்கொண்டே வரவில்லை என்றால் அவர்கள் மீது ஊர் மக்கள் என்ன செய்வாங்க? கல்லால் அடித்து விரட்டுவார்கள். அவர் ஒரு நபரோடு பேச வேண்டும் என்றால் தொழுநோயாளிக்கும் அவர் பேசுகிற நபருக்கும் இடையில் 150 அடி இடைவெளி இருக்க வேண்டும். எத்தனை அடி? 150 அடி தூரத்தில் தான் ஒரு தொழுநோயாளி இன்னொரு என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். ஒரு தொழுநோயாளியை இவருக்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது என்று யார் சர்டிபிகேட் கொடுப்பார்னா ஆசாரியர் சர்டிபிகேட் கொடுப்பார். அவங்க போய் தங்களை சரீரத்தை ஆசிரியர் கூடாரத்துல ஆலயத்துல ஆசாரியரை காமிக்கணும். அங்க ஆசிரியர் பரிசோதனை செய்து உனக்கு என்ன வந்திருக்கு,
தொழுநோய் வந்திருக்கு, நீ நம்ம ஊருக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது என்று உத்தரவிடுவார். ஆக ஒரு ஆசாரியன் டாக்டராக மாறுகிறார் பாருங்க. ப்ளீஸ் பிகம் as a டாக்டர். அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். இது நீங்க லேவியராகமும் 13ஆம் அதிகாரம், லேவியராகமும் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 5ஆம் அதிகாரம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே 10 தொழுநோயாளிகள் ஆண்டவரை சந்திக்க வருகின்றார்கள். தூரத்தில் நின்று ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க. அதை வாசிங்க 12ஆம் வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரண்டு. இயேசு ஐயரே எங்க நிக்கிறாங்க அவங்க? தூரம். எத்தனை அடி தூரம்? 150 அடி தூரம். இயேசு ஐயரே, லார்ட், மாஸ்டர், சொல்றாங்க. ஜீசஸ் மாஸ்டர், இயேசு ஐயரே. அதுக்கு ஆங்கிலத்தில் இன்னொரு பதம் சீஃப் கமாண்டர். அவர்தான் மாஸ்டர், அவர்தான் சீஃப் கமாண்டர். ஐயரே, நமக்கு ஐயரேன்னா வேற ஞாபகம் வரும். ஆனா இங்க ஐயரேன்னா என்ன? மாஸ்டர் அண்ட் சீஃப் கமாண்டர். இந்த வார்த்தையை இதுக்கு முன்பு போது பயன்படுத்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 5:5. சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் வலைவீசி மீன் பிடித்தோம், ஒன்றும் அகப்படவில்லை. இந்த வார்த்தையை 2 டீமா சொல்றாங்க. ஒருத்தர் யார் சொல்றது? பேதுரு. அதுக்கு பிறகு யார் சொல்றா? இந்த தொழு நோயாளிகள். இந்த 16ஆம் வசனம் படிக்கிறேன். அவருடைய பாதத்தருகே மூங்குப்புற விழுந்து அவருக்கு சோசனம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். 18ஆம் வசனம் படிங்க. அந்நியனை ஒழிய. அப்ப 16ஆம் வசனம் சமாரியங்கிற வார்த்தை வருது. 18ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை? அந்நியன். அப்ப வேத அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு நபர் மட்டும்தான் சமாரியன், மீது 9 பேர் யாரு? யூதர்கள். ஒருவேளை இந்த 9 பேர் என்ன வந்திருக்கலாம்? யூதர்களாக இருந்திருக்கலாம். இவர் ஒருவர் மட்டும் என்னவா இருக்காரு? சமாரியனாக இருக்கிறார். அதிலும் கழக பதிவு செய்யறார். இவன் சமாரியன் லூக்கா சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் மட்டும் அந்நியன். இவன் என்ன பண்ணிருக்கான்? நன்றி செலுத்த வந்திருக்கான். அப்ப இயேசு ஆண்டவரே அந்நியன்னு சொல்றாருன்னா, லூக்காவே சமாரியன் சொல்றாருன்னா, மீது 9 பேர் யாரா இருந்திருக்கணும்? யூதர்களாக. சரி, யூதர்களும் சமாரியர்களும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு வருவார்களா? சொல்லுங்க. ஒன்றாக சேர்ந்து வாழ்வார்களா? ஆனா 10 பேர் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்னா வராங்க, ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களை ஒன்று சேர்த்தது இது குஷ்டரோகம், தொழுநோய். நல்லா இருந்தா சேர்ந்து விட மாட்டாங்க. எது சேர்க்குது? வியாதி சேர்க்குது. வியாதினால லிவிங் டுகெதர் வராங்க பாருங்க. இந்த உலகத்துல சாதி, மதம், ஏழை, பணக்காரன், இனம், மொழி எதுவும் பார்க்காத ஒரு இடம் இருக்குன்னா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. அனுபவம் பேசுது. என்ன பேசுது? மற்ற எல்லாத்துக்கும் குளம் போத்தன சாஸ்திரம் வரும். ஐசியூல படுத்திருக்கும் போது ரத்தம் வேணும்னா எதுவுமே வராது. என்னதான் வேணும்? ரத்தம் தான் வேணும். கிட்னி வேணும்னா என்னதான் வேணும்? அங்க எதுவுமே வராது. எதுவுமே வராது. ஒரு பொம்பளை பிரசங்கம் பண்ணி நாங்க கேட்கறதா, ஒரு பொம்பளை புத்திச்சு நாங்க கேட்கறதான்னு சொல்ற ஆம்பளைங்க ஹாஸ்பிட்டல் போனா நீ செத்து போயிடுவ, இதை செய்யாதுன்னு ஒரு லேடி டாக்டர் சொன்னா உடனே கேட்பாங்க. உயிர் பிரச்சனை வந்தா அங்க எல்லாமே போயிடுவாரு. பசி வந்தால் 10 பறந்து போகும். வியாதி வந்தா உயிர் போறதுன்னா 10 என்ன 100 போயிடும். இந்த பேண்டமிக் பீரியட்ல, கொரோனா தொற்று காலங்கள்ல தடுப்பூசி போடுறாங்க. அந்த காலங்களில் யாரு உதவி செஞ்சா? யாராவது சாதி மதம் பார்த்தாங்களா? ஆண் பால் பெண் பால் பார்த்தாங்களா? எனக்கு உதவி கிடைச்சா தடுப்பூசி போட்டாங்க. ஒரு நர்சாமா யாராவது நம்மகிட்ட நீ என்ன சாதி, நீ என்ன குழப்போத்துறோம், நீ ஒரு பொம்பளை, நீ எதுக்கு தடுப்பூசி போனான்னு கேட்டாங்களா? சொல்லுங்க, கேட்டாங்களா இல்லையா? ஏன்னா அது உயிர் போற பிரச்சனை. அதே பள்ளிக்கூடத்துல ஒரு சத்துணவு ஆயாம சமைச்சுன்னா அது என்ன சாதி, என்ன குலம் அத்தனையும் பார்ப்போம். மருந்து உடம்பு கூட தான் போகுது, சத்துணவு சாப்பாடு இதெல்லாம் போகுது. இதுல சாதி பார்க்க மாட்டீங்க, ஆண் பால் பெண் பால் பார்க்க மாட்டீங்க, அதுல பார்க்கிறோம்.
எல்லாமே உயிர் பயம், எல்லாமே சுயநலம். ஹியூமன் பீயிங் ஆல்வேஸ் செல்ஃபிஷ். மனிதர்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க? சுயநலமானவர்கள். மனிதர்கள் எல்லாருமே சுயநலமானவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒன்று சேராத மக்களை வியாதி ஒன்று சேர்த்தது. தீட்டு என்று சொன்ன மக்கள் இப்ப அவங்க ஒட்டுமொத்தமா தீட்டாயிட்டாங்க. தீட்டுக்குள்ள சமாரியனா இருந்தாங்கன்னா யூதனா இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம், வந்திருக்கிறவர் ஆண்டவர், அவர் மாஸ்டர், சீஃப் கமாண்டர். அவர்கிட்ட போனா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நன்மைகளை தேடியே தொழுநோயாளிகள். The leprosy, 6 good things. ஆண்டவரை தேடினால் நன்மை கிடைக்கும், ஆண்டவரை தேடினால் சுகம் கிடைக்கும், அவரை நோக்கி மன்றாடினால் அற்புதம் கிடைக்கும். கர்த்தருக்கு அதை எந்த 10 பேரும் உணர்ந்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நன்மைகள் வேண்டும் என்றால், சுகம் வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், நாம் முதலாவது யாரை தேட வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்ன ஒரு அழகான பதத்தை பயன்படுத்தினாங்க பாருங்க. ஜீசஸ் மாஸ்டர், இயேசு ஐயரே. அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து புரிந்து அவரை புகழ்ந்து அழகாக இந்த மன்றாட்டை இருக்கிறார்கள். Grace on us, mercy on us. எனக்கு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வந்தால் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக இல்லை. அப்ப யாருடைய போகணும்? சொல்லுங்க, யாருடைய போக வேண்டும்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, நன்மைகளை செய்த ஆண்டவர், நன்மைகளை செய்த ஆண்டவர். The Lord who has done good things. வசனம் 14. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் திரும்பி போன பொழுது உடனே அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அற்புத சுகம். ஆண்டவர் நன்மைகளுக்காக செஞ்சார். அதுல யார் யூதன், யார் சமாரியன் பார்த்தாரா? சொல்லுங்க, பார்த்தாரா? அவர்களை நோயாளிகளாக பார்த்தார், தேவையுள்ள மக்களாக பார்த்தார். உலகமே தீட்டுன்னு சொல்லுச்சு, ஆனா இவர் பார்க்கல. லூக்கா 5:13 ஒரு தொழுநோயாளி 150 அடி டிஸ்டன்ஸ் என்ற ஒரு மரபை மீறி அவர் கிட்ட வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த தொழுநோயாளியை தொட்டு 13 வசனம் படிங்க. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். என்ன ஒரு அழகான பிரேயர் பாருங்க. உமக்கு சித்தமானால் சொல்லலாம், நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம், கர்த்தர் சித்தமானால் நாங்கள் வருவோம். ஆண்டவருடைய லார்ட்ஸ், கர்த்தருடைய ஜெபத்தில் நம்ம ஆண்டவரே இப்படி சொன்னார், உமது சித்தம், உமது சித்தம். ஆண்டவருக்கே பிதாவின் சித்தம் தேவைப்படுதுன்றார். நமக்கு அது எவ்வளவு தேவை? அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அவர் பாருங்க, கையை நீட்டி தொட்டு, இந்த பழைய பாட்டுல சொன்னாங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. நான் பார்க்கல, நான் பாதத்துல விழுந்தவனை பார்த்து, தலைப்பு மூட்டை தலைப்பு சொல்லவே இல்லை. கரங்களை நீட்டி என்ன பண்றான் அவர்? தொட்டார். அதாங்க அவருடைய நன்மைகள் செய்கிற அற்புதம். நன்மைகளே செய்ய தொட்டார். அவருடைய கரங்களுக்கு என்ன உண்டு? அவள வல்லமை உண்டு. யாத்திராகமம் 6:16 யாத்திராகமம் 6:6 யாத்திராகமம் 6:6 யாத்திராகமம் 14:16 யாத்திராகமம் 14:16 கர்த்தர் தமது கரங்களினால் செய்த வல்லமைகளை நான் பார்க்க முடியும். அவர் கரம் பராக்கிரமம் உள்ளது. அப்போஸ்தலர் 4:30 அப்போஸ்தலர் 4:30 ஜெபம் பண்றாங்க அப்போஸ்தலர்கள், கர்த்தாவே
உமது கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யும். நன்மைகளை செய்த ஆண்டவர். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 100 வேலைக்காரனுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். 100 ஒரு ரோமர், 100 ஒரு ரோமர். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் கானானிய பெண்ணுக்கு என்ன கொடுக்கிறார்? அற்புதத்தை மகளுக்கு செய்கிறார். அவர் கானானிய பெண். இங்கே ஒரு சமாரியனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இன்னும் பல யூதர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். கிரேக்கர்களுக்கு அவர் நன்மை செய்பவராக காணப்பட்டார். ஆண்டவர் நன்மை செய்த பொழுது அவர் கிரேக்கரா, அவர் ரோமரா, அவர் கானானியரா, அவர் சமாரியரா, அவர் யூதரா என்று பேது பார்க்கவில்லை. எல்லோருக்கும் நன்மை செய்தார். எல்லோரையும் தமது பிள்ளைகளாக அவர் பார்த்தார். மத்தேயு 4:23, மத்தேயு 4:23, மத்தேயு 9:35, மத்தேயு 9:35 நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார். ஜெப ஆலயங்களிலும் எருசலேம் ஆலயத்திலும் அவர் உபதேசித்து சகல ஜனங்களுடைய நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார் நம் ஆண்டவர். யாரையும் பேதம் பார்க்கவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு சமத்துவத்தை கடைபிடித்தார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன அந்த நாடகத்துல யார் போறா? ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் ஆனா பெண்ணா? சொல்லுங்க. அடுத்த உண்மை என்ன சொல்றாரு? காணாமல் போன காசு. அது தாலியிலே கோர்த்திருக்கின்ற ஒரு காசு. அதுல ஒரு காசு காண போச்சுன்னா நம்ம தாய்மார்களுக்கு தாலி சென்டிமெண்ட் இருக்கு. அதை வச்சு எத்தனை சினிமா கூட ஓடுது. அந்த 1/2 கிராம் தாலியில தான் வீட்டுக்கவே இருக்காரு. மதிக்கிறாங்களா மதிக்கல? எதை ரொம்ப மதிப்பாங்க சொல்லுங்க? அதை ரொம்ப மதிக்கிறது சென்டிமெண்ட். அந்த தாலி காசுல ஒரு காசு காணாமல் போனது அந்த பெண்ணுக்கு கணவரே காணாமல் போன ஒரு சென்டிமெண்ட். அந்த உண்மையில அந்த பெண் தேடி கண்டுபிடிக்கிறதா கொண்டு வர பாருங்க. ஆக ஒரு உண்மையில் ஒரு ஆணையும் அதே உண்மையில் ஒரு பெண்ணை என்ன பண்றார்? அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்ப ஆணையும் பெண்ணை எப்படி பார்க்கிறார்? அவர் சமமாக பார்த்தார். பெண்களையும் ஊழியத்திலே பயன்படுத்தினார், ஆண்களையும் ஊழியத்திலே பயன்படுத்தினார். யூதருக்கு நன்மை செய்தார், சமாரியருக்கு நன்மை செய்தார், கானானியருக்கு நன்மை செய்தார், ரோமருக்கு நன்மை செய்தார், கிரேக்கருக்கு நன்மை செய்தார். நன்மை செய்பவராகவே சுற்றி இருந்தார். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம இப்படி வாழணும். சொல்லுங்க, இப்படி வாழணும். நன்மை செய்பவர்களாக வாழ வேண்டும். நன்மை செய்பவர்களாக வாழ வேண்டும். ஆனா ஏன் நம்ம நன்மை செய்ய மாட்டோம்னா, ஒரு பிரச்சனை இந்த எதிர்பார்ப்பு. என்ன பிரச்சனை? எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. நம்ம எங்க தடுமாறோம்னா, மனிதர்களுக்கு நன்மை செய்யப்படுது. இது செஞ்சா என்ன கிடைக்கும்? செஞ்சா எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் மன சோர்வு. இவ்வளவு செஞ்சோம், யாருக்கு என்னங்க நன்றி? ஆண்டவர் பாருங்க, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது. என் கடன் பணி செய்து போற்றியவர்களை குறித்து அவர் அந்த போற்றுதலை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தூற்றியவர்களை குறித்து அந்த தூற்றுதலையும் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் பணி என்னவோ அதை மட்டுமே செய்யும். அவர் மக்களிடையே பணி செய்தார், ஆனால் பிதாவுக்காக பணி செய்தார். அவர் பணி யார் மத்தியிலே செய்தார்? ஜனங்களுக்காக, ஜனங்களிடையே பணி செய்தார். ஆனா யாருக்காக பணி செய்தார்? அவர் தன்னை அனுப்பிய, தன்னை அழைத்த தன் பிதாவுக்காக பணி செய்தார். ஒரு ஊழியக்காரன் மக்களிடையே ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் மக்களுக்காக அல்ல. யாருக்காக செய்யணும்? அந்த ஊழியக்காரனை அழைத்த, அந்த ஊழியக்காரனை அனுப்பிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஏன்னா மனிதருக்கு செஞ்சா அங்கே எதிர்பார்ப்பு இருக்கும், அங்கே ஏமாற்றம் இருக்கும், அங்கே சோர்வு இருக்கும். ஆனால் நான் செய்கின்ற ஊழியம் என்னை அனுப்பிய அழைத்த ஆண்டவருக்காக என்ன நான் இருக்கின்ற பொழுது என்ன பண்ண மாட்டேன்? எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவர் நன்மை செய்பவராக சுத்தித் திரிந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்தார்.
அவர் எதையுமே எதிர்பார்த்ததில்லை, எதையுமே எதிர்பார்த்ததில்லை, பாராட்டை எதிர்பார்த்ததில்லை, நன்றி எதிர்பார்த்ததில்லை. இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்ற ஒரு காரியம், நீ மனிதர்களிடையே பணி செய்கின்ற பொழுது, மனிதர்களிடையே ஊழியம் செய்கின்ற பொழுது, மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது எதை எதிர்பார்க்காத, எதை எதிர்பார்க்காத, பிரதிபலனை, நன்றியை. Man always man, human being always selfish. எல்லா மனிதர்களும் சுயநலமானவர்கள். இந்த உலகில் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு, இந்த உலகில் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த உலகம் சுயநலமானது. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு. எதையும் எதிர்பார்க்காமல் நன்மைகளை செய்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, behind every garment there is one petition. உங்கள் தோளில் போடப்படுகின்ற ஒவ்வொரு மாலைக்கு பின்னாலும் ஒரு மனு, ஒரு விண்ணப்பம் இருக்கும். உங்கள் தோளில் போடப்படுகின்ற ஒவ்வொரு பொன்னாடைக்கு பிறகு என்ன இருக்கும்? ஒரு மனு, ஒரு விண்ணப்பம் இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் மனிதம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்தவராக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் குணம் நன்மை செய்வார். ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புத்தர் ஒரு முறை தன் சீஷர்களோடு குளத்தங்கரைக்கு சென்றார் தண்ணீர் குடிக்க. அங்கே ஒரு தேல் தண்ணீரில் தத்தெடுத்துக் கொண்டிருந்தது. உடனே அவர் என்ன பண்ணாரோ, ஒரு குச்சை வச்சு இந்த தேலை தூக்கி கரையில போட்டார். அந்த தேலை குச்சை விட்டு கீழே இறங்குறது பதில் அந்த குச்சி மேலே ஏறி ஒரு கை என்ன பண்ணிச்சு, கொடுத்துச்சான். சீசர்கள் கேட்டாங்களா, அந்த தேல் தான் கொட்டுன்னு தெரியுமில்ல, ஏன் அதை காப்பாத்துறீங்கன்னு கேட்டாங்க. புத்தர் சொன்னார், தேலில் குணம் கொட்டுவது, மனிதனின் குணம் நன்மை செய்வது. அது அப்படிதான், அதை மாத்தவே. நம்ம குணம் என்ன? நன்மை செய்பவர்களாக சொல்லி தெரிந்தார் நம்ம ஆண்டவர். நன்றி எதிர்பார்த்ததில்லை, பாராட்டு எதிர்பார்த்ததில்லை. என் அன்பு சகோதர சகோதரி, நாமும் பிறருக்கு நன்மைகளை செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் செய்கிற நன்மைகள் மனிதருக்கென்று எண்ணாமல் ஆண்டவருக்கென்று இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு செய்வோம். மக்களுக்கு செய்கிற எல்லா பணிகளும், நான் செய்கின்ற எல்லா உதவிகளும், நாம் செய்கின்ற எல்லா ஊழியங்களும் யாருக்காக? யாருக்காக? இந்த ஆலயத்தில் நான் செய்கின்ற ஊழியங்கள், இந்த ஆலயத்திற்கு நான் கொடுக்கின்ற உழைப்புகள், இந்த ஆலயத்திற்கு நான் கொடுக்கின்ற திறமைகள், தாளந்துகள் மனிதருக்கா? ஆண்டவருக்கா? ஆண்டவருக்கு என்று செய்யும் பொழுது நாம் எந்த மனிதனுடைய நன்றி என்ன பண்ண வேண்டிய எதிர்பார்க்க வேண்டிய அவசியம். அதற்கான பலனை தேவன் எனக்கும் என் தலைவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு அங்க மனசு வருவார். எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும்? ஏமாற்றம் இருக்கும். எதை செய்தாலும் யாருக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் மனிதர்கள் நடுவிலே நன்மை செய்தார். யாருக்காக செய்தார்? தன்னை அனுப்பிய பிதாவுக்காக செய்தார். அன்பை குறித்து ஒன்று சொல்லுவாங்க, உண்மையான அன்பு. வாட் இஸ் ட்ரூ லவ்? எதையும் எதிர்பார்க்காமல் வருவதுதான் உண்மையான அன்பு. எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் உண்மையான. அங்க எதிர்பார்ப்பு என்று ஒன்று வறுமையாக அங்க என்ன இல்லை. உண்மையான அன்பு ஆண்டவரின் அன்பு, எதையும் எதிர்பார்க்க உண்மையான அன்பு. அதனால ஆண்டவருக்கு நாம் ஏமாறோம். நம்ம ஏமாற்றவும் அவரை தேடுவோம். இயேசுவின் அன்பு நிலையான எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. அதனால்தான் நன்மை செய்தவராக சொல்லிக்கிறோம். நிறைவாக மூன்றாவது, third one, நன்றி செலுத்திய சமாரியம். நன்றி செலுத்திய 15-16 வசனங்கள். அவர்களில் ஒருவன் நான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே மோங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியனுக்கு நாம் ஒரு பேர் வச்சோம், நல்ல சமாரியன். நாம வச்ச பேர், ஆண்டவர் வச்ச பேர். அந்த பேர் யாரா வச்சிருக்காரு? இப்ப இந்த சமாரியனுக்கு ஒரு பேரு தேங்க்ஃபுல் சமாரியன். என்ன பேரு? தேங்க்ஃபுல், நன்றி செலுத்திய சமாரியன். நன்றி செலுத்திய சமாரியன். பைபிள்ல நீங்க ஆண்டவர் கணக்குல பாத்தீங்கன்னா
இந்த சமாரியர்கள் அவ்வளவு நல்லவர்களாக நன்மை செய்தவர்களாக இருக்காங்க பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல சமாரியனை பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சமாரிய பெண்ணை பார்க்கிறோம். இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்துல நன்றி செலுத்த ஒரு சமாரியனை பார்க்கிறோம். நல்லவர்களாக நன்றியுள்ள மக்களாக இருக்கிறாங்க. அதனால கௌதம புத்தர் ஒரு அழகான ஒரு கூட்டு சொன்னார். கௌதம புத்தர் சொன்னார் பாருங்க, நல்லவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நல்லவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எல்லாவர்களா நன்றி உள்ளவங்களா காணப்படுறாங்க. 10 பேருக்கு ஒன்னே சும் கிடைச்சிச்சு. 9 பேர் நேர ஆசிரியர் பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன பண்ணோம், சுகமாயிடுச்சுங்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூடவே பலி செலுத்தணும். பலி செலுத்தினாதான் எங்க வர முடியும், திரும்ப ஊருக்குள்ள வர முடியும். 9 பேருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏற்பட்டுச்சு. ஒருத்தருக்கு மட்டும்தான் நன்றி உணர்வு வந்துச்சு. மதிச்சா இல்லையா சொல்லுங்க. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45-49 வசனங்கள். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். என்னாக 52 எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழுநோயாளி சுகமடைந்து விட்டால் அவன் யாரை போய் பார்க்கணும், ஆசாரியனை பார்க்கணும். அவன் பரிசோதிப்பான், எப்ப உனக்கு தொழுநோய் போயிடுச்சு, நீ படி செலுத்து, எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். இப்ப அவர் யார் இல்லை, தொழுநோயாளி. எங்க போலாம், இப்ப ஊருக்குள்ள 9 பேருக்கு அந்த சர்டிபிகேட் தேவைப்படுச்சு. 9 பேருக்கு ஊருக்குள்ள போய் வாழ்க்கையை கொண்டாடணும்னு தோணுச்சு. ஆனா தேவன் விரும்புகின்றபடி பாருங்க, சங்கீதம் 51 சங்கீதம் 51:15 முதல் சங்கீதம் 51:15 முதல் தேவனே நீர் விரும்பும் பலிகள் நொறுங்குண்ட அன்பு சகோதரர்கள் நாம நினைச்சிட்டு இருக்கோம் செத்துற பலியெல்லாம் கத்தரு. இந்த 9 பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம போய் செலுத்துறாங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல பலி. அந்த பலியை ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது கத்தர். ஆனா ஒரு சமாரியன் வந்து நன்றி செலுத்தினான் பாருங்க, அதை விட ஒரு ஜீவபலி எதுவுமே இல்லை. இதை விட ஜீவபலி நன்றி உணர்வு. சங்கீதம் 122 சங்கீதம் 122 எபிரேயர் 13:15 எபிரேயர் 13:15 உமது நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன். சங்கீதம் 116 சங்கீதம் 116 12ஆம் வசனம் முதல் கர்த்தருடைய பிரகாரத்தில் அவர் செய்த நன்மைகளுக்காக ஏறெடுக்கும் ஸ்தோத்திர பலிகளை பார்க்கிறோம். இதுக்கு நிகரான ஒரு பேனல் பகுதி படைப்பாட்டு உண்டு. இதுக்கு நிகரான ஒரு பகுதி படைப்பாட்டு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் அங்கே எலிசா இருக்கிற நாகமாட்டோடையாடை அவன் சீரியா தேசத்தான், சீரியா நாட்டின் படைத்தளபதி. இஸ்ரேல், அவன் இஸ்ரேலன் அல்ல, அவ்வளவு ஒரு புறையினத்தவன். எலிசாவை தேடி வருகிறான் சுகம் வேண்டி. எலிசா வீட்டுக்குள்ள கூட போட நாகமான் வெளியில் நிற்கும் பொழுது எலிசா சொல்றார், நீ போய் யோர்தான போய் குளி. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த அந்த படை தளபதிங்க ஒரு நாட்டினுடைய சீஃப் கமாண்டர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு யோர்தான் அணையில போய் என்ன பண்றாங்க, குளிக்கிறான். தண்ணீரை முழுக்கி எடுக்கும் பொழுது துணை என்ன அவனுக்கு இல்லை, சுகமாயிடுச்சு. நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம், நேரா அதை கொண்டாட போயிருப்போம். ஆனால் நாகமான் திரும்பி எங்க வரான், எலிசா வீட்டுக்கு வரான், நன்றி செலுத்த வரான், காணிக்கையோடு வரான். அவன் எலிசாவுக்கு நன்றி செலுத்த வரல, எலிசா மூலமாக தனக்கு சுகம் கொடுத்த அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த. அவன் உள்ளம் நன்றியால் இருந்தது. ஆனா எலிசா வேலைக்காரன் கேயாசிக்கு பண ஆசை உள்ளது. இன்னைக்கு அற்புத சுகத்தை கூட வியாபாரமாக்கி விட்ட ஊழியர்கள் அநேகர் உண்டு. அதனால நீங்க கோடீஸ்வரர் சுகம் கொடுப்பவரோ ஆண்டவர், கோடீஸ்வரர்களோ ஊழியர்கள். நான் பைபிள் வச்சிருக்க விசுவாசிங்க அப்படியேதான் இருக்கேன். இது ஊழியம் பலருக்கு வியாபாரம். நன்றி நன்றி செலுத்தியமாக விதிவிலக்கு. ஆனா மனிதனுக்கு நன்றி மட்டும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம சர்ச்சில் ஒரு தலைவர் ஒரு அண்ணன் இருந்தார், சீனியர் மோஸ்ட் அண்ணன், நல்ல ஒரு லீடர். அவர் சொல்லுவார், நல்லா க்ளோஸ் இடத்துல பேசுவார். சொல்லுவார் பாருங்க, ஒரு நாய்க்கு ஒருவேளை சோறு போடுங்க, அது காலம் முழுவதும் என்னவா இருக்கும். ஆனா ஒரு மனுஷனுக்கு 99 உதவிகளை செய்து 100வது உதவியை செய்யாம விட்டு பாருங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த 99ஐயும் மறந்து
தூஷிப்பார், என்ன செஞ்சு கேள்வி கேட்பார், விட்டுட்டு போயிட்டு நன்றி இல்லாத மாறிடும். இதுதான் மனித இயல்பு. ஆனால் சில விதி விலக்குகளும் அந்த விதின்னு ஒன்று இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும். இவங்கெல்லாம் விதி விலக்குகள். 9 பேருக்கு ஆசாரியன் கொடுக்கிற சர்டிபிகேட் படி தேவைப்பட்டுச்சு. அந்த 9 பேர் பிசிக்கலா சுகமடைஞ்சாங்க. ஆனா அந்த நன்றி செலுத்திய ஒரு சமாரியன் ஸ்பிரிச்சுவலாவும் சுகமடைஞ்சாங்க, மனமாற்றம் அடைஞ்சாங்க, மறுமையை சொன்னதுக்கு கொண்டாங்க. அந்த 9 பேர் பெயர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இடம்பெற்றுச்சு. இந்த ஒருவன் பெயர் திருமறை இடம்பெற்றுச்சு, ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுகிறது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அது வரலாற்றில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு எல்லாரும் வரலாற்றில் வாழ்வார்கள். ஆனா அப்படி வாழும் பொழுது நினைச்சு பார்க்கும் பொழுது சிலர் மனசுல தூஷிப்போம், அப்பா இந்த மாதிரி எல்லாம் எதிர்கொள்றாங்க. ஆனா சிலர் மனசுல போட்டுருவோம், இப்படியும் சிலர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த 9 பேர் வரலாற்று எப்படி வாழ்றாங்க? நன்றி இல்லாதவங்க வாழ்றாங்க. ஒரு சமாரி வரலாற்று எப்படி வாழ்றான்? அனைவரும் மாதிரியாய் நன்றியுள்ள மனிதனாய் வாழ்கின்றான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் மறுமை ஒன்று உண்டு. அந்த மறுமையில் நாம் இடம்பெற வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ள மக்களா இருக்க வேண்டும். நமக்கு இல்லைங்கிறது நிறைய இருக்கு, இருக்கிறது ஞாபகமே வரணும். இருப்பவைகளையும் நாம் கொண்டாடுகிறோம். We are enjoying the so many gifts, but we forget the giver. நாம் தேவன் கொடுத்த அநேக பரிசுகளை கொண்டாடுகிறோம், ஆனா யாரை மறந்துடுறோம்? கொடுத்த ஆண்டவர் மறந்து விடுகிறோம். We are very speedy in prayer, but very slow in praising and thanksgiving. ஜெபிப்பதற்கு அவ்வளவு வேகப்படுகிறோம். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்றோம், ஜோம் பண்ணிக்கங்க. நன்மையை பெற்ற பிறகு நன்றி செலுத்துவதில் நாம் தாமதிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நிகழ்ச்சி நமக்கு சிறந்த எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள மக்களாய் வாழ வேண்டும். எப்படி நாம் நன்றி செலுத்துவோம்? ஆண்டவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவோம்? நீங்க ஆலய ஆராதனைக்கு வருவதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Participation in the divine service, some thanksgiving to the Lord Almighty. இந்த நேரத்தை ஒதுக்கி, உங்களுக்கு உண்மையிலே சர்வீஸ் அன்டைம் தான். ஒன்று காலையில் இருக்கணும், நினைப்ப இருக்கணும் சர்வீஸ். ஆனா இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஆனா இந்த நேரத்தில் வந்து நீங்க ஆராதிக்க பாருங்க, அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்க நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை குறித்து துதித்து பாடி அவருக்கு நன்றி செலுத்துவது, அநேகருக்கு முன்மாதிரியாக சாட்சியாக ஒரு ஆராதனை பங்கு பெறுவதே நம் ஆண்டவருக்கு செலுத்தும் நன்றியா. இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்த திறமைகளை தாழ்ந்துகளை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவதும் கூட நன்றி செலுத்துவதாகும். மூன்றாவது, ஆலய ஆராதனையில் பங்கு பெற்று ஊழியத்தின் தேவைகளை காணிக்கை மூலமாக, தசமபாகம் மூலமாக, நன்கொடைகள் மூலமாக சந்திப்பது கூட நாம் செலுத்துகின்ற நன்றியா. நான்காவது, நற்செய்தி பரவுவதற்காக நாம் செய்கின்ற உதவிகள், மிஷனரி பணிகளை தாங்குதல். அப்படிப்பட்ட ஊழியர்களை, மிஷனரிகளை தாங்குதல், ஜெபித்தல் கூட எப்படிப்பட்ட நன்றி செலுத்துவதாகும். இங்க அன்பர் பாளையத்தில் ஒரு சர்ச் இருக்குன்னா, யாரோ ஒரு சபையார், நம்முடைய தாய் சபையினர், நம்மை அறியாத தாய் சபையினர் கர்த்தருக்கு செலுத்திய நன்றி தான் இங்கே வருது. ஒரு ஆலயமாக ஒரு இடம் வாங்க முடியுது, ஒரு மிஷனரி வராங்க, நன்றி செலுத்து. மிஷனரிகள் வந்ததும், இடங்களை வாங்கியதும், ஆலயங்களை கட்டியதும், பள்ளிக்கூடங்களை கட்டியதும், மருத்துவமனைகளை கட்டியதும், யாரோ பெற்ற நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு செய்த நன்றி என்ன வருது, நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அன்பு சகோதர சகோதரிகள், நன்றியுள்ள மக்களாக நம்ம அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் எப்படி சொல்லி பிடிக்கிறோம்னா, என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே அவர் செய்த நன்மைகளை நன்றியுடையோர் நன்மைக்கு பார்த்து, நன்றியுடையோர் நற்சாட்சியாக இம்மையிலும் வறுமையிலும் வாழ்வார்கள். நன்றியுடையோர் நல்லவர்களாக இருப்பார்கள். நாம் நல்லவர்களா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கை நன்றி உணர்வுள்ள செயல்பாடுகள் தீர்மானிக்கும். கர்த்தருக்கு
அன்பு சகோதர சகோதரி, அதனால பாத்தீங்கன்னா இந்த 10 பேரை போல நாம் நன்மைகளுக்காக ஆண்டவரை கேட்கிறோம். ஏனென்றால் நன்மைகளை செய்வோம். சமாரியனை போல நாம் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களுக்கும் நன்றி உணவா இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம சிலர் செய்த நன்றிகளை மறந்து விடுவோம். நாம் பிறர் நமக்கு செய்த நன்றிகளை மறந்து விடுவோம். பிறர் நாம் செய்த நன்மைகளை மறந்து விடுவார். பிறர் நாம் செய்த நன்மைகளை இதுல யாருமே விதிவிலக்கு, யாருமே விதிவிலக்கு. ஏதாவது கேட்டா காரணம் வச்சிருப்போம், நாமும் காரணம் வச்சிருப்போம், அவங்களும் காரணம் வச்சிருப்போம். ஆக சூழ்நிலைகள் நிலைக்கிழமை தலைக்கின்றன. ஆனால் ஒன்றே மறந்து விடக்கூடாது, நாம் ஆண்டவருக்கு என்னவா இருக்கணும்? நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் பொழுதே அந்த ஆண்டவர் யார் மூலமாக நன்றி நமக்கு நன்மைகளை செய்த என்பதை நினைத்திருப்பார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நேராவா நமக்கு டெலிகிராம் அனுப்பி நேராவா மணியாக அனுப்புறாரு, நேராவா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு, நேராவா செல்வம் அனுப்புறாரு, யாரோ ஒரு மனிதன் மூலமா. அப்ப ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் யாரைய நன்மைகளை பயன்படுத்தினாரோ அவங்க என்ன பண்ணணும்? நினைச்சு பார்க்கிறோம். அப்படி நாம் நினைச்சு பார்க்க நாம என்ன மாறுவோம்னா நாமும் நன்மை செய்தவர்களாக மாறுவோம். நாமும் நன்றி உள்ளவர்களாக மாறுவோம் மாட்டோம். திரும்பி அதை கொண்டு வர நல்லவர்கள் எப்படி இருப்பாங்களா? நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க? நன்றி உள்ளவர்களா இருப்பாங்க. அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம யாரையும் பார்க்கணும், எந்த மனிதரையும் பார்க்கணும். எல்லாரும் செல்ஃபிஷ். everyone has self agenda. ஏன்னா அதான் மனிதர்கள்னா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க யாரும் அவங்க குடும்பமா இருக்கலாம், உடன்பிறப்பா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், கூட பழகிறாங்க இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம். மனிதர்கள் என்றாலே என்ன இருக்கும்? சுயநலம் இருக்கும். மனிதர்கள் தான். நாம யாரை பார்க்கணும்? ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவர்கள் நன்மைகளை வாழ்வை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாரையும் மாற்றுவார். ஏன்னா நாம யாரையும் மாற்ற முடியாது, ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? மாற்ற. அன்பு சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தேடுகின்ற மக்கள், நன்மை செய்கின்ற ஆண்டவரை பற்றிக் கொள்கின்ற மக்களா, ஆண்டவருக்கு நன்றி உள்ள மக்களா நாம் வாழ்கின்ற பொழுது உடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக, மிகுந்த ஆசீர்வாதமாக. என்ன சொல்ல போனா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த திருவிருந்து நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை என்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் ஆண்டவருக்கு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக செலுத்துகிறோம். இந்த கொடுத்த சத்தியத்திற்காக முக்கிய ஸ்தோத்திரம். கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்மணியை போல காத்து புதிய மாதம் 9ஆம் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த மாதத்தை எங்கள் உழைப்பையும், எங்கள் உற்பத்தி தொழில்களையும், எங்கள் வியாபாரங்களையும், எங்கள் பணிகளையும், எங்கள் வருமானங்களையும், பயணங்களை பாதுகாப்பித்தார். நல்ல சுகப்படத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். மாதங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கிறார். அந்த நன்மைகளையே தெரிகிற மக்களால், நன்மை செய்கின்ற ஆண்டவரை பற்றிக் கொள்கிற மக்களால், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகின்ற மக்களால், அதன் மூலமாக இன்னும் பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்கின்ற மக்களால், அதன் மூலமாக நற்சாட்சி பெற்ற மக்களால், அதன் மூலமாக நல்ல மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அறிவிப்போம். அதற்கு இந்த திருவிருந்துகளுக்கு துணை பெறுகின்றன. இதில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். புதிய ஆத்ம பலத்தை பெற்று இந்த புதிய மதத்தை எதிர்ப்படைகளுக்கு அறிவிப்பார். ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து காத்துக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த திருக்கரத்தை காத்துக் கொடுக்கிறோம்.
உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் சில குறைவுகளும் இல்லாமைகளும் உண்டு. அவற்றையும் ஏற்ற காலத்தில் நிறைவாக்குவீர், அவற்றையும் ஏற்ற காலத்தில் கொடுப்பீர். இந்த நன்மைகளை, இந்த நல்ல ஈவுகளை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்கு எடுத்து பயன்படுத்திய நல்ல மனிதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோதனைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தூயாவின் ஆசீர்வாதங்கள் அனைவரோடும் இதுவிட சதா காலமும் குறிப்பாக இந்த புதிய மதம் முழுவதும் நிறைவேறுகிறது. ஆசீர்வாதம் நடத்தி காப்பதாக.